வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆரி தமிழ். இன்றைக்கி நம்ம 15 டேஸ் ஃப்ரீ ஆரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேசிங் எப்படி பண்ணுறது, அதாவது ஒரு ப்ரௌசர்லேருந்து ஆரி நெக் டிசைன்ஸை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு 2 ஆப் ரொம்ப முக்கியமான ஆப் இதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று பேப்பர் காப்பி, இன்னொன்று பிரிண்டஸ்ட் ஆப். பேப்பர் காப்பி எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணி ஒரு இமேஜை மொபைல் மூலமாக A4 ஷீட்டில் வரைகிறது, ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா மெத்தட்ஸ்லையுமே நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில். பார்க்காதவங்க வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம பேப்பர் காப்பி ஆப் மூலமாக ஒரு இமேஜையோ இல்லை ஒரு நெக் டிசைன்ஸையோ நம்ம ஈஸியாக வரைய முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிரிண்டஸ்ட் ஆப். இந்த ஆப் நிறைய ஆரி போடுற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இதில் நம்ம போய் என்ன ஒரு இமேஜ் வேணும் அப்படின்றத பென்சில் ட்ராயிங் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக் டிசைன்ஸும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சிம்பிளாக இருக்கட்டும், ஹெவியாக இருக்கட்டும், 2 நெக் டிசைன்ஸுமே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரிண்டஸ்ட் ஆப். ஸோ ஈஸியாக நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 ஆப் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரௌசர்ஸ், அதாவது க்ரோம், பிரிண்டஸ்ட் ஆப் இல்லை வேறு ஏதாவது நம்மளோட நெக் டிசைன்ஸ் ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதன் மூலமாகவும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கும், மேம் நான் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், இதை எப்படி நான் ப்ளவுஸில் கொண்டு வர்றது, இதை எப்படி நான் பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பிரிண்ட் எடுக்கிறது 3 டைப் இருக்குது. 3 வகையான பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். ஒன்று A4, A3, A2. இந்த 3 சைஸ் பேப்பர்லையும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கும், மேம் நான் மேக்ஸிமம் எல்லாருமே A4 ஷீட்டில் எடுக்கிறாங்க, ஏன் மற்ற ஷீட்டில் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு. நீங்கள் எந்த ஷீட்டில் எடுத்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டான ஒரு நெக் டிசைன்ஸ் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மளோட ப்ளவுஸோட பேக் சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த நெக் டிசைன்ஸோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சஸ், 9.5 9 இன்ச்சஸில் தான் நம்மளோட நெக் டிசைன்ஸ் இருக்கும். ஒரு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 14 இன்ச்சஸ். அதில் நமக்கு 9 இன்ச்சஸ் மட்டும்தான் நம்ம பேக் நெக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 9 இன்ச்சஸ்க்கு மட்டும்தான் நம்ம வரைய முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ச்சஸ்க்கு நம்மளால் கரெக்டாக அக்யூரேட்டாக பேப்பரில் நம்ம பிரிண்ட் எடுக்க முடியாது. அது A4 ஷீட்டில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா A4 ஷீட்டில் எடுத்தாலும், A3 ஷீட்டில் எடுத்தாலும், A2 ஷீட்டில் எடுத்தாலும் 3மே கரெக்டாக வராது நமக்கு. ஓகேங்களா? ட்ரேஸ் பண்ண வராது. கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணணும், இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரைகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லாம் A4 ஷீட்டில் 1 சைடு நெக் மட்டும் எடுத்துக்குவாங்க, அதாவது ஃபோல்டு பண்ணிக்கிடுவாங்க. ஸோ ஒரு நெக் டிசைன்ஸை 1 சைடு மட்டும் எடுத்துகிட்டு அதை நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஃபுல் சைடு நம்மளால் எடுக்க முடியாது. உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா A2 பேப்பர் இருக்கு இல்லையா, A2 ஷீட், ஸோ அதில் வேணால் ஃபுல் சைஸ் வரும். ஆனால் ஃபுல் சைஸும் நமக்கு பத்தாது. 9 இன்ச்சஸ்க்கு அந்த ஃபுல் சைஸும் நம்மளால் வச்சு ட்ரேஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், நமக்கு ப்ளவுஸோட நெக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூ வரைகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்லை நான் கொஞ்சம் சிம்பிளான டிசைன்ஸ்லாம் வரையணும், எனக்கு குட்டி குட்டியான டிசைன்ஸ் தான் நான் விரும்புகிறேன், ஸோ என்னோடய கஸ்டமர்ஸ் அதான் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸை நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைகிறதா பெஸ்ட்டு. ஓகேங்களா? இல்லை மேம் நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சாலும் எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு, இல்லை உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இந்த குட்டி குட்டி மேங்கோ டிசைன்ஸ், இந்த மாதிரி கொடி டிசைன்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஹேண்டில் நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நான் ஆரி போடும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைஞ்சிக்குவேன். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு எல்லாமே பூவாக இருக்கட்டும், ஒரு லீஃபாக இருக்கட்டும், புட்டாஸாக இருக்கட்டும், குந்தன் ஸ்டோனாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லோட்டஸாக இருக்கட்டும், ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹெவி டிசைனாக இருக்குது, கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹெவியாக கேட்குறாங்க, அந்த மாதிரி பீகாக் டிசைன்ஸு, அந்த மாதிரி நிறைய ப்ரைடல் ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்தே ஆகணும். ஸோ அதில் மட்டும்தான் நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? மற்றபடி ஃப்ரீ ஹேண்டில் வரையக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்துடும். ப்ரொஃபஷனலாக ஆரி போடுறவங்க அடிக்கடி ஆரி போட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் A2 ஷீட்டில் எடுத்து வச்சுக்குவாங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரைகிறாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
நம்மளோட சேரீயில் இருக்க டிசைன்ஸ் பார்டர் டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எம்போஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் எம்போஸ் பண்ணி கொடுக்கலாம். அதில் இருக்க ஒரு அன்னம் டிசைனோ ஒரு பீகாக் டிசைன்ஸோ நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டு அதை கூட நீங்கள் ப்ளவுஸ்லையோ இல்லை ஹேண்ட்ஸ்லையோ ஸ்லீவ்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ப்ளவுஸ் டிசைன்ஸை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகேங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் எல்லாமே வந்து மோட்டிவ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு குட்டி A4 ஷீட்டில் கட் பண்ணி பேப்பர் காப்பி ஆப் மூலமாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும். பேக் சைடாக இருக்கட்டும், ஸ்லீவாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டி பசங்களோட பட்டு பாவாடை சட்டையில் கூட இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மற்றபடி இந்த மேங்கோ டிசைன்ஸ், இந்த அரும்பு டிசைன்ஸு, கொடி டிசைன்ஸ் இதெல்லாம் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி வரைஞ்சி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான் இது கொடி டிசைன்ஸ். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ட்ரேஸ் பண்ணுறது கிடையாது, ஈஸியாக கையில் வரைஞ்சது தான் ஃப்ரீ ஹேண்டில். ஸோ அதில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத. நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பிரிண்ட் எடுத்து ஒர்க் பண்ணலாம், இல்லை ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஒர்க் பண்ணலாம். தேங்க்யூ.